வாய் துர்நாற்றம் இன்னைக்கு பலரும் சந்திக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையா இருக்கு. இந்த வாய் துர்நாற்றத்திலிருந்து விடுபட மருத்துவர்கள் சில எளிய குறிப்புகளை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாய் துர்நாற்றத்தால மற்றவர்கள் கிட்ட சாதாரணமா நாம் பேசுவதற்கு கூட தயங்குவோம். வாய் துர்நாற்றம் என்பது வெறும் வாய் பிரச்சனை மட்டுமல்ல, அது சைனஸிலிருந்து தான் தொடங்குவதாகவும் சளிப்படிதல், வறட்சி அல்லது மோசமான மூக்கு சுகாதாரம் போன்றவை வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. வாய் துர்நாற்றத்தை போக்க திரிபலா நீர் பயன்படுத்தலாம். 1 டீஸ்பூன் திரிபலா பொடியை எடுத்து 1 கிளாஸ் தண்ணீர்ல இரவு முழுவதும் ஊற வச்சு காலையில வடிகட்டி குடிக்கலாம். அடுத்ததா பெருஞ்சீரக விதைகளை பயன்படுத்தலாம். வாய் துர்நாற்றத்திற்கான முக்கிய காரணமா இருப்பது அஜீரணம். சீரகம், கொத்தமல்லி, பெருஞ்சீரகம் போன்றவற்றை வேக வச்சு சூடாக்கி குடித்து வர செரிமானத்தோடு வாய் துர்நாற்றத்தையும் குறைக்குதாம். அடுத்ததா நாக்க சுத்தமா வச்சிருக்கணும். துருப்பிடிக்காத டங் கிளீனரை பயன்படுத்தி நாக்க மெதுவா துடைக்கலாம். அடுத்ததா வாய் துர்நாற்றத்திற்கு ஒரு பெரிய காரணமா இருப்பது வறட்சியான வாய். இந்த வறட்சியானது வாயில பாக்டீரியாக்கள் எளிதா வளர அனுமதிக்குது. இது வாய் துர்நாற்றத்துக்கு முக்கிய காரணமா இருக்கு. தொடர்ந்து நிறைய தண்ணீர் பருகணும். எலுமிச்சை சாறு அல்லது துளசியோட கூடிய வெதுவெதுப்பான நீரை குடிச்சிட்டு வர வர வாய் துர்நாற்றம் குறையும். கடைசியா கற்பூரம் கிராம்பி நீராவி உள்ளி இழுக்கணும். ஒரு பாத்திரத்துல தண்ணீரை கொதிக்க வச்சு ஒரு சிறிய துண்டு உண்ணக்கூடிய கற்பூரம் மற்றும் ஒரு சில கிராம்புகளை சேர்க்கணும். இந்த நீராவிய 2-3 நிமிடங்கள் உள்ளிழுக்கலாம். இதையெல்லாம் பண்ணும்போது வாய் துர்நாற்றம் குறையும்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.